உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வி பீன் ஸ்பீக்கிங் ஆன் த லைஃப் ஆஃப் ஜோசப். ஸோ ஜோசஃபின் வாழ்க்கையிலிருந்து நிறைய நாகரீகம் கருதி நான் சில பார்ட்டை விட்டுட்டு 39ஆம் அதிகாரம் 13லேருந்து படிக்கிறேன். ஜஸ்ட் உங்கள் மொழியில் பாருங்கள். And it came to pass when she saw that he had left his garment in her hand and fled forth, that she called unto the men of her house and spake unto them, saying, See, he hath brought in an Hebrew unto us to mock us. He came in unto me to lie with me, and I cried with a loud voice. And it came to pass, when he heard that I lifted up my voice and cried, that he left his garment with me and fled and got him out. And she laid up his garment by her until his Lord came home. And she spoke unto him according to these words, saying, The Hebrew servant which thou hast brought unto us came in unto me to mock me. And it came to pass, as I lifted up my voice and cried, that he left his garment with me and fled out. And it came to pass, when his master heard the words of his wife, which she spoke unto him, saying, After this manner did thy servant to me, that his wrath was kindled. And Joseph's master took him and put him into the prison. இன்னைக்கு நம்ம பேசுவது சிறைக்கு போன ஜோசப். A place where the king's prisoners were bound, and he was there in the prison. But the Lord was with Joseph. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் அவனோடு இருந்தார். And he showed him mercy and gave him favor in the sight of the keeper of the prison. And the keeper of the prison committed to Joseph's hand all the prisoners that were in the prison. And whatsoever they did there, he was the doer of it. The keeper of the prison looked not unto anything that was under the hand of Joseph, because the Lord was with him, and that which he did, the Lord made it to prosper. உங்க எல்லாரை குறித்தும் ஆண்டவர் ஒரு கரையை வைத்திருக்கிறார், ஒரு கனவை வைத்திருக்கிறார். உங்க எல்லாரை குறித்தும் கடவுள் ஒரு கனவை வைத்திருக்கிறார். Joseph is going through a lot of test. நம்ம பெருமையின் சோதனை, குழியில சோதனை பேசியிருக்கோம். இன்னைக்கு சிறைக்கு போகிறார் ஜோசப். வாழ்க்கை பாருங்க, துன்பத்தை காணுகிறது. நம்ம துன்பம்னு நினைக்கிற இடத்துல கர்த்தர் ஜோசஃபனுடைய கேரக்டரை அல்லது குணங்களை டெவலப் பண்ணிட்டே வர்றார். ஏன்னா ஜோசப் சீக்கிரம் நிற்க போகிற உயரம் மிகப்பெரிய உயரம். அந்த உயரத்திற்கு தேவையான கேரக்டர் அல்லது குணங்கள் இல்லைனா அந்த லட்சியக்கரையில் அவர் ரொம்ப நாள் நின்று எதையும் சாதித்து விட முடியாது என்று தெரிந்த ஆண்டவர் அந்த பாதையில் அவர் நடந்து போவதை பார்க்கிறோம். ஸோ போத்திஃபாரனுடைய மனைவி, அவன் நல்லது தான் செஞ்சான், அவன் தப்பு செய்யவே இல்லை. ஆனாலும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவன் மேல் வைத்து சிறைக்கு அவனை அனுப்பிவிடுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளிலும் கடவுள் நம்மை குறித்து விரும்புவது, we must be the best stewards. அப்படின்னா நல்ல உக்கிரானக்காரர்களாக இருக்கணும். துன்பங்களும் கஷ்டங்களும் சிறைகள் வரும்போது கூட நம்முடைய மனப்பாங்கு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே வளர்த்துட்டே வரணுங்க. நிறைய பேர் துன்பங்களில் சிதறி உடைஞ்சு போய்விட்டு குணங்களை இழந்து விடுகிறார்கள். அதனால் கண்டிப்பாக உயரம் வரும். ஆமீன் சொன்னவங்களுக்கு அது வரும்போது அங்கே நின்று அதை நிர்வகிக்கக்கூடிய குணங்களும் திறன்களும் துன்ப காலத்தில் வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பிரிசன் அல்லது சிறை ஜோசஃபுக்கு ஒரு டெஸ்ட். ட்ரெஸ்ஸை பற்றி படித்தோம், கிழிச்சாங்க, பெருமை அப்படின்னு திரும்ப நாங்கள் போக விரும்பல, நேரம் நமக்கு இல்லை. இன்னைக்கு இட்ஸ் அ டெஸ்ட் ஆஃப் பர்சிவியரன்ஸ். விடாமுயற்சியும் பொறுமைக்கும் ஒரு சோதனையாக தான் சிறைக்கு அவர் போகிறார். கர்த்தர் இதனூடையெல்லாம் ஜோசஃபை அவருடைய குணங்களை டெவலப் பண்ணிகிட்டே வருகிறார். நீங்கள் நல்லதையே செஞ்சும் உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் அறிவார். உங்களை பற்றி பொய்யா சொல்கிறாங்களா, சொல்கிற பொய்யை மற்றவங்க நம்புகிறாங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் அறிவார். அவர் உங்கள் கூட இருக்கிறார். ஜோசப் உத்தமர், ஆனால் கஷ்டப்படுகிறார், சோதனைகளை சகிக்கிறார். இந்த துன்பங்கள் தொடரும் போது
என்ன செய்வது என்பது தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நிறைய வருஷங்கள் அவருடைய வாழ்க்கை சிறையிலும் வேதனையிலும் கடந்து விடுகிறது. இப்படி சொல்ல விரும்புகிறேன், துன்பப்படும் போதும் பிறருக்கு நீங்கள் செய்கிற உங்கள் சேவையை நிறுத்தாதிருங்கள். ஆமேன். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னைக்காவது இந்த துன்பம் தீரும் அன்னைக்கு நான் சேவை செய்கிறேன். இல்லைங்க, நீங்கள் சிறையில் இருக்கும்போதும் நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் இன்னொருத்தருடைய துயரை தீர்க்கிறவர்களாக இருந்து பாருங்கள். அது உங்களை வாழ வச்சிரும், அது உங்களை உயர்த்திடும். ஆமேன். கடினமான சூழ்நிலையில் ஜோசப் சிறையில் இருக்கும்போது இதுவும் ஒரு சோதனை. அந்த சோதனையிலும் ஜோசப் நல்லவனாக இருந்து பிறருடைய சொப்பனங்களுக்கு பதில் சொல்லக்கூடியவனாய் பிறருக்கு சேவை செய்கிறவனாய் இருந்தார். நமக்கு துன்பம் வந்துச்சுன்னா நம்ம துன்பத்தை மட்டும்தான் அலப்பிக்கிட்டு கிடப்போம், எல்லார்கிட்டையும் அதை தான் சொல்லுவோம். ஜோசப் தன் துன்பங்களை அளப்பவில்லை, கொஞ்சம் இருக்கு எல்லாருக்கும். ஆனால் அதை விட அந்த சிறையிலிருந்து தான் வெளியே போக முடியாத போதும் பிறர் வெளியே போகக்கூடிய சொப்பனத்தின் பதில்களை சொல்லக்கூடிய சேவையை கஷ்டத்திலும் செய்தான். சொல்லும் ஆழங்களை புரிந்தவங்க ஆமேன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு 4 புள்ளியை தரணும், நேரம் நமக்கு போது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும். ஆமேன். 3-6 of the book of Romans 5. நீங்கள் உங்கள் மொழியில் சீக்கிரம் பார்க்கலாம். And not only so, but we glory in tribulations. சொன்னார், உபத்திரவங்களில் நான் மகிமைப்படுகிறேன், மகத்துவப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். knowing that, ஏன் உபத்திரவங்களை குறித்து நான் மகிமையாக நினைக்கிறேன்னா, tribulation worketh patience. உபத்திரவங்கள் பொறுமையையும், அடுத்த வார்த்தை, and patience produces experience. ஆமென். patience பொறுமை, tribulation produces perseverance. perseverance experience னு போட்டிருக்கு. NKJVல படிச்சீங்கன்னா produces character னு போட்டிருக்கு. ஆமென். perseverance produces character and character produces hope. அடுத்த வார்த்தை, and now hope does not disappoint because the love of God has been poured in our hearts by the Holy Spirit who has been given to us. Amen. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, I glory in tribulation அப்படின்றார். உபத்திரவங்களை நான் மகிமையாய் நினைக்கிறேன். நம்ம உபத்திரவங்களை யாரா மகிமையா நினைக்க முடியுமா? ஆனால் அவர் சொல்றார், பவுல் சொல்றாரு, உபத்திரவங்களை, கஷ்டங்களை நான் மகிமையாய் நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. ஸோ கஷ்டப்படுறவங்கெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோறாதீங்க, உடையாதீங்க. God is preparing you. உங்க கேரக்டரை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். இந்த க்ளோரி என்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் பயன்படுத்தியிருக்கு. உபத்திரவங்களில் மகிமைப்படுகிறேன். அங்கே பயன்படுத்தப்பட்ட க்ளோரி என்ற கிரேக்க வார்த்தை டோக்ஸா அல்ல. ஆக்சுவலாக க்ளோரின்னு சொல்லும்போது அது பிரகாசிப்பது, ஸ்ப்ளெண்டர், மெஜஸ்டி, ராஜரீகம் என்ற அர்த்தம். இங்கே என்ன, அந்த க்ளோரி என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியின் அர்த்தம், நான் உபத்திரவங்களில் களி கூறுகிறேன்றார், சந்தோஷப்படுறேன்றார். ஸோ உபத்திரப்படுறவங்கெல்லாம் நல்லா அல்லேலூயா சொல்லணும், சந்தோஷப்படுங்கள். வி ரிஜாய்ஸ் அப்படின்றார். நான் உபத்திரவங்களில் களி கூறுகிறேன். ஏன்னா என் உபத்திரவம் எனக்கு தீங்கு செய்வதை விட என் உபத்திரவம் காலங்களில் என் கரையில் நின்று ஜெயிப்பதற்கு என்னில் குணங்களை உருவாக்கி, என்னில் பொறுமையை உருவாக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நான் வளர்ந்துட்டே இருக்கிறேன் அப்படின்றார். ஸோ tribulation produces perseverance, perseverance produces character, character produces hope, and hope does not disappoint என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அங்கே rejoice in tribulations. அந்த rejoice என்ற கிரேக்க வார்த்தை ரூட் வேர்டு என்னன்னா, I desire அல்லது I wish or I pray for tribulation. உபத்திரவம் எனக்கு வரணும்னு நான், அது கிட்டத்தட்ட அதனுடைய அர்த்தம் அப்படி இருக்கு, நான் வாஞ்சிக்கிறேன்றார். ஆமீன் சொல்லிடாதீங்க, அப்புறம் என்ன திட்டு போறீங்க. உபத்திரம் எனக்கு வரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன், எனக்கு ட்ரிபுலேஷன்ஸ், ட்ரையல்ஸ் வரணும், நான் விஷ் பண்றேன், நான் ரிஜாய்ஸ் பண்ணுகிறேன், நான் விரும்புகிறேன்றார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், நீங்க விரும்பவும் வேணாம், ஜெபம் பண்ணவும் வேணாம், உபத்திரம் உங்களை தானா தேடி வரும். அதுதான் வாழ்க்கை. ஆமென். அது நம்மை தேடி வரும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, உபத்திரவங்கள் பொறுமையை உருவாக்கும். ஆமென். ஸோ துன்பப்படும் போது கஷ்டப்படாதீங்க, அதனோட கடந்து போங்க, அது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும்.
நீங்க ஜெபம் பண்ண வேணாம், கேட்க வேணாம், நீங்க விரும்ப வேணாம். இயேசுவே சொன்னார், இந்த உலகத்தில் உனக்கு துயரம் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனால் திடன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன்ட்டார். ஸோ யாரும் நம்ம ஆண்டவரே எனக்கு உபத்திரம் தாங்கலாம் கேட்க வேணாம், அது தானா வரும். மனுஷனா நீங்க அது பூமியில் இருந்தீங்கன்னா அது ஏதாவது நேரத்தில் வரும் நம்மளை தேடி. அது வரும்போது நீங்கள் களி கூறுங்கள், ஏனென்றால் உபத்திரவம் பொறுமையை உருவாக்குகிறது. யாக்கோபு எப்படி சொன்னார்னு பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் யாக்கோபு 2:3, மை பிரதரன், என் சகோதரரே, கவுண்ட் இட் ஆல் ஜாய் when you fall into various trials, பலவித உபத்திரவங்கள் நீங்கள் சிக்கும் போது அதை மிகுந்த மகிழ்ச்சியாய் எண்ணுங்கள், knowing that the testing of your faith produces patience. உங்கள் விசுவாசத்தின் சோதனை பொறுமையை உளவாக்குகிறது அறிந்து கொண்டு அதை சந்தோஷமா எண்ணுங்கள். இப்படி சொல்றாங்க. துன்பப்படுறீங்களா? சந்தோஷப்படுங்க. கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும், கண்ணீராக தான் இருக்கும். ஆனா கடவுள் ஏதோ ஒன்றுக்காக உன்னுடைய குணங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆமென். சோ என்ன சொல்றாரு? ட்ரிபுலேஷன்ஸ், உபத்திரவங்கள் பொறுமையையும், அல்லது ட்ரையல்ஸ் ப்ரொடியூஸ் பேஷன்ஸ். இந்த இங்கிலீஷ்ல பேஷன்ஸ்க்கும் ட்ரிபுலேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை காணுகிறோம். பேஷன்ஸ் அப்படின்னா இஸ் வெயிட்டிங் வித் கண்டென்ட்மெண்ட், ஒரு 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 திருப்தியோடு கூட இருதயத்தை நல்லா வச்சுக்கொண்டு ஒரு விஷயம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு பொறுமையாய் காத்திருப்பது பேஷன்ஸ். ஆமென். பெர்சிவியரன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சின்னு தமிழ் அதுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 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 திருப்தியோடு கூட இதனுடைய முடிவு நல்லா இருக்கும் என்று போராடிக்கொண்டே சோர்ந்து போகாமல் இருப்பது பெர்சிவியரன்ஸ். ஆமென். ரெண்டுக்கும் பொறுமை பொறுமை என்று தமிழில் சொல்லியிருக்கு. ஸோ ட்ரையல்ஸ் என்று யாக்கோபு சொன்ன வார்த்தை, ட்ரையல்ஸ் ரொம்ப ஷார்ட்டு, ட்ரிபுலேஷன்ஸ் ரொம்ப லாங். ஆமென். உபத்திரம் 2 நாளில் வந்துட்டு போச்சுன்னா அது உங்களை குணங்கள்லாம் உருவாக்காது. அது கொஞ்ச நாள் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதுக்கா எங்களை காலையில் கூப்பிட்டீங்க பாஸ்டர் அப்படின்னு. சீக்கிரம் வந்துட்டு போகிற துன்பத்தில் நீங்கள் வளர மாட்டீங்க. நீண்ட காலம் இருக்கிற துன்பத்தில் அது உங்களை குணங்களை உருவாக்கும், நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா. ஆமென். இன்னொன்று தெரியுமாங்க, பைபிளை நம்ம நிறைய படிச்சுட்டே தான் இருக்கிறோம். வேற எங்கேயுமே குணங்களை உருவாக்க வேற வழி பைபிள் சொல்லவே இல்லை. குணங்கள் வருவதற்கு ஒரே வழி உபத்திரவம் தான். தெரியும், நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா அது நமக்கு யாருக்கும் பிடிக்காது. உடனே நம்ம ஜெப குறிப்பு எழுதுவோம். ஆமென். இன்னைக்கு சொல்றாங்க உபத்திரவங்கள் சுபாவத்தை உண்டாக்கும், குணங்களை உருவாக்கும் என்பதனால பைபிள்ல எங்கேயுமே கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வேற எந்த வழியும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியவில்லை. பர்சிவியரன்ஸ் அல்லது பேஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னா உபத்திரவத்தில் போக வேண்டும். ஜோசப் 13 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? நிறைய பேர் அப்படி. தாவீது, இந்த 13 பைபிள்ல நிறைய வருது. தாவீது 13 வருஷம் அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுல் அவரை துரத்த பின்பு ராஜரீகத்தில் முழுமையாய் வருவதற்கு 13 வருஷம் ஆச்சுன்னு பைபிள் கணக்கு சொல்லுகிறது. பவுல் அந்தியோக்கியாவில் தொடங்கினார் ஊழியத்தை, பிரித்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவருடைய மிஷனரி பயணங்களை தொடங்குவதற்கு 13 வருஷம் ஆயிட்டு. அப்பா 13 சிலருக்கெல்லாம் நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர் அவங்கெல்லாம் 13, நான் 20 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன். இல்லை, ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார் பிள்ளைக்காக. ஆமென். சில சொல்லலாம் நாங்கள் பட்ட பாடெல்லாம் நிறைய வருஷங்கள் 20-30 இல்லைங்க, ஆபிரகாம் 40 வருஷம். ஸோ எப்படி பார்த்தாலும் உபத்திரவங்களை சகித்தவருடைய கணக்கு பெருசாக தான் இருக்கு. மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்திலே செத்து தொலைஞ்சாங்களே தவிர கரை போய் சேரவில்லை. ஆமென். ஆகியால் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறேன். உபத்திரப்படுறீங்களா? சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியா எண்ணுங்கள். ஏன்னா கர்த்தர் உலகத்தை ஜெயித்தாரு. கசப்படையாதீங்க, எகிப்தியர் மேல கோவப்படாதீங்க, அண்ணன்மார் மேல கோவப்படாதீங்க. இந்த நீண்ட கால துன்பங்கள் உங்களுக்கு தீமையை செய்யாது, அது உங்களுக்கு பொறுமை உருவாக்கும், நீங்கள் நலமாயிருப்பீர்கள். So number 1, ஆமென், tribulation produces perseverance. இரண்டாவது, பொறுமை குணங்களை உருவாக்கும். ஆமென். perseverance produces character. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பைபிளில் எங்கேயுமே உங்களுக்கு நல்ல குணங்கள் வருவதற்கு வேற வழியே கிடையாது. ஆமென். கோஷி பாஸ் ரொம்ப நல்லவர். அவர் என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணா எனக்கு குணங்கள் வராது, உபத்திரவம் தான் கொண்டு வரும். அல்லையா சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். You want character? Tribulation. ஆமென். உபத்திரவத்தில் தான் கேரக்டர் வரும். ஆமென்.
பாஸ்டர் நல்லா போதிக்கிறார், குணங்கள் வராது. ஆமென். போதிக்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களை உருவாக்கும் வளர்க்கும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நிஜமான துன்பங்களில் நிலைத்து ஜெயிக்கக்கூடிய லட்சியக்காரையும் திறன்களில் ஓங்கி நிற்க வேண்டுமானால் உருவாக்கப்படுகிற குணங்கள் உபத்திரவத்தில் தான் கிடைக்கும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய குணங்களில் வளர வேண்டுமானால் பலவித உபத்திரவத்தினுடைய போகும்போது சோறாமலும் உடையாமலும் கர்த்தரை நம்பியிருங்க. வேற ஃபார்முலா எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. நாம் எல்லாருமே நன்றாக உருவானது உபத்திரவத்தின் குழியில தான். இருக்கீங்களாங்க? நீங்க இன்னைக்கு நல்லா வந்து இப்படி உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு காலையில தூக்கத்தை கூட ஒதுக்கிட்டு ஒழுங்கா உட்கார்றீங்க பாருங்க, வந்த உபத்திரவம் தான். நீங்க சிலர் சர்ச்சுக்கே வந்ததே உபத்திரவத்தால தான், இல்லை நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ கடவுள் நம்மை உபத்திரவத்தில் தான் குணங்களை உருவாக்குகிறார். ஆமென். நான் இப்படி கூட சொல்ல விரும்புகிறேன், ஒருத்தர் உபத்திரவத்தில் போகும்போது உங்களுக்கு அதிகாரமும் செல்வமும் இருந்தால் கூட சீக்கிரத்தில் அவர்களை நீங்கள் விடுவித்து விடக்கூடாது. ஏனென்றால் அந்த உபத்திரவம் அவங்களை உருவாக்கி ஒரு தூரம் கொண்டு போகும் என்பதனால் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்களே தவிர நீங்கள் அவங்களை தூக்கி கூட அதில் வெளியே விட்டுறக்கூடாது. உபத்திரவத்தில் அவங்களுக்கு துணையாய் நின்று அதில் கடந்து போக உதவி செய்யுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காதாமே? எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு வல்லம் இருக்கு, எனக்கு செல்வம் இருக்குன்னு சொல்லி கூட ஒருத்தருடைய உபத்திரவத்திலிருந்து தூக்கி விட்டுறாதீங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறேன். ஏன் பாஸ்டர் இப்படி பண்றீங்க, ஒருத்தனுக்கு உதவி செய்து கூட கெடுத்துருவீங்களோ அப்படின்னு? இல்லைங்க, உபத்திரவத்தில் போவாதவங்க யாரும் வளர்ந்து ஒரு கரையில் நிற்க முடியாதுங்க. இல்லையா? சொல்ல மாட்டீங்க தெரியும். நீங்கள் அரசியல்ல எடுத்திருக்கீங்களே, ஒருத்தவங்க ஒரு தூரம் வந்து ஒரு அளவில் நிற்பதற்கு எத்தனை வருடங்கள், எத்தனை சவால்கள், எத்தனை தூங்காத ராத்திரிகள், எவ்வளோ கடினங்கள், அத்தனையும் தாங்கி தான் இன்னைக்கு அந்த தூரத்தில் அவங்களால் நின்றதை நிரூபிக்க முடியும்னா உலகத்தில் வாழுவதும் உயர்ந்துவதும் லேசே கிடையாது. கிறிஸ்தவ பாதையில் சொல்கிறேங்க, நீங்கள் உயர்ந்து ஒரு தூரம் வந்து லட்சியக்கரையில் கர்த்தரை நம்பி நின்று எல்லாத்தையும் சமாளித்து ஜெயிக்கணும்னா உங்களுக்கு குணங்கள் வேண்டும். அந்த குணங்கள் உருவாக்கப்படுகிற இடம் உபத்திரவம். அல்லேலூயா. வராதன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். ஆமென். ஜோசப் பாருங்க, நான் நினைக்கிறேன் he was a man of great ability. நிறைய திறமைகள் உள்ளவனாய்த்தான் ஜோசப் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஜோசப் எங்க போனாலும் உயர்ந்து நிற்கிறான். ஆமென். அப்பா வீட்டில் இருந்தாங்க, 11வது புள்ள. 11 என்ற நம்பர் பைபிள்ல குழப்பத்தின் நம்பர். ஆமென். குழப்பத்தில் பிறந்தவன் மற்ற 10 பேரை விட அவருக்கு தான் பல வர்ண அங்கி, அவர் தான் அப்பாவுக்கு சூப்பர்வைசர் மாதிரி உயர்ந்து 2வது இடத்தில் நிற்கிறார். அப்படின்னா அவருக்குள்ள ஏதோ ஒன்று வித்தியாசமா இருந்திருக்குங்க. அவரு போத்திஃபார் வீட்டுக்கு போறார். இப்ப நம்ம படிச்சோம், போத்திஃபார் எல்லா பொறுப்பையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஜோசப் கிட்ட கொடுத்துட்டு அவர் எதையுமே கவனிக்கலையா. எல்லாமே ஜோசப் நம்புற அளவிற்கு அவனுக்குள்ள திறமைகள் இருந்ததை அவர் பார்த்தாருங்க. He was a man of great ability. சிறைக்கு போறாரு. சிறையில் கூட பைபிள் இப்பதான் வாசித்தோம், சிறை அதிகாரி சொல்றாரு, நான் எந்த சிறை கைதியை குறித்தும் கவலைப்படுவதில்லை, ஏன்னா ஜோசப் அதிகாரத்தில் வச்சுட்டேன் என்றார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? பரவோன் அரமனைக்கு போன பின்னாடி பைபிள் சொல்ல பரவோன் எதை குறித்தும் கவலைப்படவில்லை, சகல பொறுப்பையும் ஜோசப் கையில கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தங்க? he was a man of great capacity, great capability. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, கெப்பாசிட்டி தான் உயர்த்திச்சா, காருண்யம் தான் அவனை உயர்த்திச்சா என்று நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமென். ஸோ அவர் சிறையில் இருக்கிறாரு. 2 பேருக்கு சொப்பனம் வந்துச்சு, ஒன்று பேக்கர் ஒன்று பட்லர். 2 பேருக்கு சொப்பனம் வந்துச்சு. ஒருத்தருக்கு சொன்னார் 3 நாளில் உன் தலையை வெட்டிடுவாங்கன்ட்டார். ஆமென். இன்னொருத்தருக்கு சொன்னார் 3 நாளில் உன்னை கடவுள் மீண்டும் அரமனையில் கொண்டு போய் சேர்த்துருவாரு, நீ வெளியே வந்துடுவே அப்படின்றார். உடனே ஒருத்தனுக்கு தலை வெட்டிடுவான்ட்டார். அவர்கிட்ட போய் ஜோசப் என்னை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா தலை வெட்டினவங்கிட்ட சொன்னா அவனுக்கு என்ன இருக்க போகுது? புரியல உங்களுக்கு? ஆனா இன்னொருத்தங்கிட்ட சொல்றாரு, நீ அரமனைக்கு போகும்போது என்ன செய் நினைத்துக்கொள். ஆதியாகமம் 40:14 வரும்போது ஜோசப் என்ன சொல்றார் பாருங்க, கவனிச்சா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன், இல்லைன்னா புரியாது. பட் ரிமெம்பர் மீ, பட்லருக்கு சொல்றார், பானபாத்திரக்காரன் சொல்றார், ரிமெம்பர் மீ. எத்தனை மீ வருது பாருங்க. ரிமெம்பர் மீ when it is well with you. கடவுள் எல்லாம் பார்க்கிறார். ஜோசப் சீக்கிரம் அவருடைய லட்சியக்கரையின் கனவுல நிக்க வைக்க போறாரு. இப்போ ஜோசப் சொப்பனத்துக்கு பதில் சொல்லிட்டாரு, அவருக்கு விடுதலை வந்துடுச்சு. விடுதலை வரும்போது ஜோசப் பானபாத்திரனை பார்த்து சொல்றாரு, நீ அந்த அரமனைக்கு போகும்போது மீ என்ன நினைச்சுக்கோ, ப்ளீஸ் ஷோ கைண்ட்னஸ் டு மீ, மேக் மென்ஷன் ஆஃப் மீ அண்ட் கெட் மீ. ஆமென். இருக்கீங்களாங்க? நீ அந்த அரமனைக்கு போகும்போது என்ன நினைச்சுக்கோ,
ராஜா கிட்ட என்னை பற்றி சொல்லு, எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணு. யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கூட கேட்காதீங்கோ. கர்த்தர் உங்களை நடத்துவார் நம்புறவங்களா ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் இந்த கம்பெனியில் அந்த கம்பெனி எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்டர்வியூ பாமேன்னு சொல்ல, வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அது வரை நில்லு. ஓகே, வரா தெரியும், ஆமீன், வரா தெரியும். ஸோ ஜோசப் சொல்றாரு, என்ன நினைச்சுக்கோ, எனக்கு இரக்கத்தை பாராட்டி என்னை பத்தி பேசு. ஆண்டவர் சொன்னார், அப்படியா சொல்ற நீ? அப்ப நீ இன்னும் அங்க போய் சேர்ற தகுதி உனக்கு வரல என்று சொல்லி பானபாத்திரக்காரன் மூளை கர்த்தர் குழப்பி விட்டுறார். அவன் அரமனைக்கு போனதுக்கு அப்புறம் ஜோசப் என்ன செய்யறதில்ல, நினைக்கவே இல்லை. உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமென். 40:23 படிக்கலாம். அதே அதிகாரத்தில் 40:23. The chief butler did not remember Joseph but forgot him. பானபாத்திரக்காரன் ஜோசப் என்ன செஞ்சாராம்? மறந்துட்டார். நான் நினைக்கிறேன், உங்களை இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? பரவோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. நான் என்ன கேட்கிறேன், 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சொப்பனம் பரவோனுக்கு வருது. இன்னும் 2 வருஷம் சிறையில் கர்த்தர் ஜோசப்பை வைக்கிறார். உங்களை இப்படி கேட்கிறேன், ஆண்டவர் பரவோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறவர் நினைச்சிருந்தா இந்த பானபாத்திரம் காரன் போன அடுத்த வாரத்திலேயே சொப்பனத்தை கொடுத்து ஞாபகப்படுத்தி இருக்கலாமே. அப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பத்தி கொஞ்சம் சொல்லு, எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு, எனக்கு இரக்கம் பாராட்டு, என்ன நினைச்சுக்கோன்னெல்லாம் நீ சொல்ற பாரு. இந்த குணங்கள் கூட உனக்கு அங்க செல்லாது. ஏன்னா அங்க போகும்போது நீ உயர்ந்தவனா புரியல பாருங்க உங்களுக்கு. நோ ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் இன்னும் உன்னுடைய குணங்கள்ல மாறல. 2 years லேட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் 2 வருஷம் உள்ளே கடை. ஆமென். ஏன்னா நான் உன்னை அங்க கொண்டு போய் சேர்க்கும் போது அங்க ரெக்கமெண்டேஷனு, அவன் இறக்கம் இவன் இறக்கம்லாம் இருக்கக்கூடாது. அங்க நீ நிக்கிற திராணிய வித்தியாசமா இருக்கும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே நீங்க. ஆமென். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, 2 வருஷம் அழுத்தி விட்டார். ஆமென். இந்த 2 வருஷத்துக்கு பானபாத்திரக்காரனுக்கு எந்த ஞாபகமும் வரவே இல்லை. 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோசப் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார் பாருங்க. அவர் பார்க்கிறார், இப்ப மீமி எல்லாம் போயிடுச்சு அவர்கிட்ட. ஆமென். ரிமெம்பர் மீ, கைண்ட்னஸ் மீ, ரெக்கமெண்ட் மீ, ஆமென், உதவிஃபை மீ, இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்ச போது கர்த்தர் சொப்பனத்தை பரவோனுக்கு கொடுக்கிறாரு. சொப்பனம் பரவோனுக்கு வந்த உடனே அரண்மனையில் எல்லாரும் கூப்பிட்டு சொல்றாரு, இப்படி சொப்பனம் வந்துச்சு, நான் கலங்குகிறேன் என்று சொன்ன போது பானபாத்திரம் சொல்றார், எனக்கு ஒருத்தனை தெரியும். எங்க 2 வருஷம் அவனை இருக்கீங்களாங்க. கர்த்தர் அவனுடைய குணங்கள் உருவாகி நின்ற உடனே அடுத்த நாள் சவரன் செய்யப்பட்டு வஸ்திரங்கள் மாற்றப்பட்டவனாய் கர்த்தர் அவனை ராஜரீகத்தில் வைத்தார். நல்ல ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பானபாத்திரக்காரனைக்கு சொப்பனம் சொன்ன அடுத்த வாரத்திலே ஜோசப் அரண்மனைக்கு போயிருந்தான் வைங்களேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த சகோதரர்லாம் வந்து நின்ற உடனே அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தின் தோரணை எடுத்துட்டு, ஆமென், மொத்த பேரையும் சாட்டையில அடிச்சிருப்பான். நானா தான் அடிச்சிருப்பேன். ஆமாங்க இருக்கி. ஆனா ஜோசப் என்ன தெரியுமா சொன்னான்? இவர்கள் எனக்கு தீமைக்காய் செய்தார்கள், கர்த்தரோ அதை அந்த குணம் வர்ற வரைக்கும் 2 வருஷம் கர்த்தர் இழுத்து அடிச்சார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? என் பக்கமா கொஞ்சம் கையை நீட்டுவீங்களா? அந்த உபத்திரவத்தை கண்டு கலங்காதீங்க. இந்த உபத்திரவம் தீமைக்காக அல்ல. உனக்கு வர இந்த நெருக்கடிகள்லாம் கர்த்தர் அறிவார். நீ கர்த்தருடைய பிள்ளை. அவர் மறவாமல் நினைக்கிறவர். அவர் தாமதப்படுத்துறாருனா உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, உனக்கு குணங்களை தராரு. கொஞ்சம் தூரத்துல கனவின் கரையில நிப்பீங்க. அங்க வெற்றி பூத்தவர்களாய், அஞ்சாதவர்களாய், சாதிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை எத்தனை பேர் நம்புறீங்க? 3வது வார்த்தை ரோமருக்கு பவுல் எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் சொல்ல, கேரக்டர் ப்ரொடியூசஸ் ஹோப். ஆமென். கேரக்டர் ப்ரொடியூசஸ் ஹோப். ஆமென். கேரக்டர் ப்ரொடியூசஸ் ஹோப். அங்கே கமானு போட்டாலும் ஆக்சுவலாக அப்படி தான் மீன் பண்ணுறாரு. குணங்கள் நம்பிக்கையை உளவாக்கும். ஆமென். எத்தனை பேர் நல்ல குணங்களாக இருக்கீங்க? ஜோசப் நல்லது தான் செஞ்சான், ஆனால் தீமையை அனுபவித்தான். நல்லது செஞ்சு உங்களை மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறாங்களா? நல்லதை தான் நீங்கள் செய்கிறீங்க, உங்களை குற்றம் சாட்டுறாங்களா? உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா? உங்களை பற்றி பொய்யா சொல்கிறாங்களா? நல்லதை செஞ்சு தீமை அனுபவிக்கிறீங்களா? ஆமேன். கவலைப்படாதீங்க, இது எல்லாமே கர்த்தர் நன்மைக்காய் செய்கிறார். நீங்கள் நம்பிக்கையில் வளர்ந்துட்டுருக்கீங்க. சாத்தான் பாருங்க, ஒரே நல்லா கேட்கணும், சாத்தான் ஒரு எவிடன்ஸை தான் ஜேக்கப்க்கு கொடுத்தார் ஜோசப்பை பற்றி.
உன்னுடைய உன்னுடைய மகன் ஜோசப் மிருகங்கள் கொன்றுவிட்டது அப்படின்னு கோட்டை தான் காட்டினாங்க அப்பாக்கு. ஒரு எவிடன்ஸ் தான் சத்ரு காட்டுறான். திரும்பவும் ஜோசப் சிறைக்கு போன போது என்ன தெரியுமா அங்கே எவிடன்ஸ், சாட்சி என்ன தெரியுமா அங்கே வஸ்திரம் தாங்க. அந்த அம்மையார் அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு உட்காருது அவர் வர்ற வரைக்கும். பாருங்க இப்படி பண்ணா அவன் ட்ரெஸ்ஸு தான் ஆதாரம்னு காட்டுச்சு. சாத்தானுக்கு நீங்கள் ஒரு ஆதாரத்தை கொடுத்தா அந்த ஆதாரத்தை தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துவான். உங்களுக்கு புரியல எப்படி சொல்கிறது? முதல்ல கோட்டால் தான் அவனுக்கு உபத்திரம் வந்துச்சு. அப்பா கிட்ட கொண்டு போய் கோட்டு கிழிஞ்சு போன ரத்தம் படிஞ்ச கோட்டை கொடுத்து உங்கள் புள்ள செத்துட்டான்னு சாட்சி சொன்னாங்க சத்துருக்கள். ஆமேன். இப்போ சிறையில் இருக்கும்போதும் எதை தெரியுமா சாட்சியா சாத்தான் எடுக்கிறான் அல்ல சத்ரு எடுக்கிறான்? ட்ரெஸ்ஸை தாங்க. அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கோட்டை விடும்போது அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சாத்தான் செய்வான். புரியாதே? ஆமேன். ஸோ சேட்டன் வில் ட்ரிக் யூ வித் த சேம் ஒர்க்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி பெறுகிறோம், பலவீனமாக இருக்கோம் அவனுக்கு தெரிஞ்சா அந்த விஷயத்தை அவன் எடுத்து திரும்ப 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 உங்களை சோதிக்க வருவான். ஆகையால் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் கேரக்டர் ப்ரொடியூசஸ் ஹோப்? ஆமேன். நீங்கள் கர்த்தரை நம்பி எவ்வளோ உபத்திரம் வரும்போதும் யார் என்ன சொன்னாலும் எதுலேயுமே செதறாத நம்பிக்கையோடு நீங்கள் நிற்க வேண்டும். நீதிமொழிகள் 13:12 இப்படி சொல்லுகிறது. Proverbs 13:12 hope deferred makes the heart sick. ஆமேன். அல்லனா misplaced hope ஹார்ட்டை சிக் ஆக்கிடும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறான், எதிர்பார்த்தது நடக்காத போது அவனுடைய இதயம் இழைக்கப்படும், களைச்சு போயிடும் அப்படின்றார். ஜோசப் இந்த சூழ்நிலைகளில் இந்த உபத்திரவத்தில் பரிதாபம் பாடவில்லை, சுயத்தை நினைக்கவில்லை, தேவனுக்கு முன்பாக தன் இருதயத்தை நன்றாக வைத்து கொண்டான். ஆமேன். அதனால கடவுள் உங்களை விடுவிக்காத போதும், உபத்திரவங்கள் தாமதிக்கும் போதும், சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாத போதும், எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் போதும் நீங்கள் கர்த்தரை நம்பி உங்கள் ஏமாற்றத்தின் நடுவிலும் நம்பிக்கை சிதறாமல் இருந்தால், நம்பிக்கை என்ன உங்களுக்கு என்ன ஹோப் உங்களுக்கு கேரக்டரை கொண்டு வரும், அது உங்களை ஜெயிக்க வைக்கும், உங்களை வெற்றியாய் மாற்றும், உங்களை அசாதாரணத்தில் நடத்தும். ஸோ கேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் ஹோப். கர்த்தருக்காக நான் நிற்பேன்னு சொல்கிறோங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? செதறாதீங்க, உடையாதீங்க, கர்த்தரை நம்பி நில்லுங்க. நினைச்சது நடக்காத போதும் செதறாதீங்க, அந்த கேரக்டர் குணங்களை வளர்த்துக்கோங்க. ஆமேன். உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்காத போது வாய் அளப்பி பேசிடாதீங்க, அப்பயும் நீங்கள் கர்த்தரை நம்பி நில்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சூழ்நிலை கர்த்தர் மாத்தலைன்னா சூழ்நிலை உங்களை கர்த்தர் நடத்துறாருல, அந்த நம்பிக்கையில் நிலைச்சிருங்கள். இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? எல்லாமே நம்ம ஜெபித்த உடனே நடக்காத போதும் கர்த்தரை நம்பி அந்த சூழ்நிலையில் கஷ்டத்தில் நடக்கும்போது உங்களுடைய குணங்கள் நம்பிக்கையை உருவாக்குகிறது. ஸோ ட்ரிபுலேஷன் ப்ரொடியூசஸ் பர்சிவரன்ஸ், பர்சிவரன்ஸ் ப்ரொடியூசஸ் கேரக்டர், கேரக்டர் ப்ரொடியூசஸ் ஹோப். ஆமேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல், ஹோப் ப்ரொடியூசஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றார். அதை கொடுங்களேன் எனக்கு. ரோமர் 5:5 கொடுங்க, நான் படிக்கிறேன். Now hope does not disappoint. நம்பிக்கை என்னை ஏமாற்றாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறவங்க வரோம் இல்லையே? சொல்லுங்க பார்க்கலாம். Because the love of God has been poured in our hearts by the Holy Spirit who was given to us. So hope, நம்பிக்கை என்ன பண்ணுனா என் வாழ்க்கையில் எனக்கு உயர வேண்டிய அப்பாயின்மெண்ட்டை கர்த்தர் தருவார். Hope does not disappoint, but hope will give you appointment. நம்பிக்கையா இருக்கீங்களா? வழியை திறப்பார். இன்னொரு முறை, நம்பிக்கையா இருக்கீங்களா? உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கீங்களா? கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு வழியை திறப்பார். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸப்பாயிண்ட் ஆகாம நீங்க நம்பிக்கையில் இருந்தா இட் வில் கிவ் யூ அப்பாயின்மெண்ட். ஆமென். அது உங்களுக்கு சரியான நபர்களை சந்திக்கக்கூடிய வழியை கர்த்தர் ஏற்படுத்தும். இப்படி வச்சுக்கலாமா? நானே சிறையில் இருக்கிறேன், எனக்கே 11 வருஷம் ஆயிடுச்சு, நானே இன்னும் வெளியே வரல, வந்துட்டானுங்க 2 பேர் சொப்பனத்தை தூக்கிட்டு என்று அவன் முறுமுறுக்காமல், 2 பேருக்கும் சொப்பனத்தை ஒருத்தர் சொன்னால் உன் தலை போயிடுன்ட்டாரு, இன்னொருத்தர் சொன்னார் உன்னை கடவுள் விடுவிப்பார். என்ன ஒரு குணங்க அது! உபத்திரவத்தின் அகோரத்தில் தான் சிறையில் இருக்கும் போதும் இன்னொரு அரமனைக்கு போவான் என்ற சொப்பனத்தின் பதிலை சொல்லி நல்ல மனதோடு அவனை வாழ்த்தி கெஞ்சி கேட்டான், எனக்கு கொஞ்சம் நினைச்சுக்கோன்னு சொன்னது தப்பு தான், கடவுள் அதை கூட விரும்பினார் அவன் சுபாவத்தில் மாற வேண்டும் என்று. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறேன், அந்த வேலை போகும்போது செதறாத,
அந்த ஜனங்கள் உங்களை கைவிடும் போது சிதறாதீங்க. எதிர்பார்த்த செல்வம் வரும்போது சிதறாதீங்க. எதிர்பார்த்த ப்ரமோஷன் வரும்போது சிதறாதீங்க. நம்பினவன் உன்னை கைவிடும் போது சிதறாதீங்க. அப்பொழுதும் பிறருக்கு நன்மை செஞ்சு உட்காருங்க. அந்த சேவையை செய்றீங்க பாருங்க உபத்திரவத்துல, அது உங்களுக்கு வழிகளை திறந்துடும். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஜோசப்பை உயர்த்தியது என்ன? சிறையில் 13 ஆண்டு சிறை வழியாக 13 ஆண்டுகள் உபத்திரவத்து வந்த ஜோசப் பரவோன் அரமனைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தது என்ன தெரியுமாங்க? உபத்திரவத்தில் ஒரு மனிதனுக்கு சேவை செஞ்சான் பாருங்க, அந்த சேவை தாங்க அவனை உயர்த்தியது. இருக்கீங்களாங்க? ஹோப் டஸ் நாட் டிசப்பாயிண்ட். ஆமென். எவ்வளோ கஷ்டம், கண்ணீர் வடிக்கும் போதும் எல்லாத்தையும் தொடச்சிட்டு, நான் முன்னாடிலாம் சொல்ற மாதிரி ஒரு நல்ல வெள்ளை வேஷ்டியை வாங்கி இறுக்கி நெஞ்சில கட்டிட்டு நின்று சொல்லு, இதுவும் கர்த்தர் என்னை கைவிடாமல் காத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை சிதறாம நில்லு. பிறருக்கு நல்லதை செஞ்சுட்டே இரு. உனக்கு சாப்பாடு இல்லாத போதும் பிறருக்கு ஒரு பிளேட்டை கொடுத்துரு. போச்சு, இருக்கிறாமேன்னு போச்சு. ஸோ சூழ்நிலைகளில் கர்த்தரை நம்பி நீ நிற்கணும். கீப் யுவர் ஹோப் இன் காட் and not upon your circumstances. சூழ்நிலை சிறையா இருந்தாலும் நம்பிக்கை சூழ்நிலை மேல வைக்காதீங்க. நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். ஜோசப்னுடைய ஃபோக்கஸ் இன்வர்ட் அல்ல, அவுட்வர்ட். ஆமென். அவன் வெளியானவர்களுக்கு உதவி செய்தான். 40ஆம் அதிகாரத்தின் 6 வரும்போது 46 of Genesis இப்படி வாசிக்கிறேன். Joseph came into them in the morning and looked at them and saw they were sad. ஆமென். யோசப் காலையில் வந்து அவர்களை பார்த்தபோது துக்க முகத்தோடு ஏங்க நானே துக்கத்தில் இருக்கிறேன், ஆனா பிறரை துக்க முகத்தோடு பார்த்து கனிவுள்ளவனாய் இருந்தான் என்று ஜோசப்பை குறித்து வாசிக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், ஜோசப் கரையில் சேர்வதற்கு காரணமாயிருந்தது உபத்திரவத்திலும் சோகத்திலும் அவன் பிறருக்கு செஞ்ச சேவை தாங்க அவனை உயர்த்தியது. நேற்றுக்கு ஒரு சின்ன குழந்தை என்னை பார்க்க வந்தது. நான் உட்காந்துருக்கேன், அது ஒரு 5 வயசு இருக்கும். வந்தோடனே பிரைஸ் லார்டுன்னுச்சு. அது இப்படின்னுச்சு. ஆமேன். நானும் இப்படின்னேன். எலியேசர் என்னை பார்த்து சிரிக்கிறான், இவர் பெரிய பாஸ்டர் இந்த குழந்தைகிட்ட போய் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அப்புறம் கேட்டேன், வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் லஞ்ச்? ஒன்னா சொல்ல, ஐ ஹேட் பாஸ்டா அப்படின்னு. பாஸ்டா வித் சிக்கன் ஆர் எக்ஸ்னு? ஒன்லி பாஸ்டா. நோ சீஸ்? நோ, ஒன்லி பாஸ்டா. ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன், அதுவும் ஒன்னொன்றுக்கும் பதில் சொல்லுது. ஆமேன். நான் நினைக்கிறேன், இந்த பக்கம் சிஎம் வராரு, இந்த பக்கம் வண்டி நிற்க விடக்கூடாதுன்றாங்க, இந்த சலசலப்புக்கு நடுவில் பாஸ்தா பற்றி பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன நம்பிக்கைனா, அந்த சின்ன குழந்தைக்கு கூட நான் அந்த பீடத்தில் உட்கார்ந்து செய்கிறேன் பாருங்க ஒரு ஊழியம். யாருக்கு தெரியுங்க, நாளைக்கு அந்த குழந்தை சிஎம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமென். நீங்களே வச்சுக்கோங்க. ஹோப் டஸ் நாட் டிசப்பாயிண்ட். நம்ம எப்படி தெரியுமாங்க, எனக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்கு, வந்துட்டியா இப்போ தள்ளு அப்படின்னு சொல்லாம, அது குழந்தையா இருந்தா கூட, ஏங்க நீ போற உபத்திரவத்தை பத்தி அந்த குழந்தைக்கு எந்த கவலையும், அதுக்கு தேவை பாஸ்தா பத்தி பேசணும். ஆனால் நான் இவ்வளோ பெரிய பாஸ்டா பாஸ்தா பத்தி பேசுறது, அந்த மனப்பாங்க எடுத்துட்டு அந்த கஷ்டத்துல கூட இறங்கி போய் அந்த குழந்தைகிட்ட பேசுறீங்க பாருங்க. நான் நம்புறேங்க, அந்த குழந்தை கர்த்தர் ஒரு நாள் உயர்த்துவாருங்க. அது உயரத்தில் நிற்கும் போது ஒரு நாள் பாஸ்தா சாப்பிடும் போது நினைக்கல, அன்னைக்கு பாஸ்டர் கிட்ட பாஸ்தா பட்டி. ஹோப் டஸ் நாட் டிசப்பாயிண்ட். உபத்திரவங்களும் கஷ்டங்களும் சிறையிலும் குழியிலும் போகும்போது, உனக்கே கஷ்டமா இருக்கும்போது நெஞ்சை இறுக்கி கட்டிட்டு நம்பிக்கையில் சிதறாமல் பிறர் மேல கவனம் உள்ளவர்களாக இருந்து பாருங்கள். அது உங்களை வாழ வச்சிடும், அது உங்களை உயர்த்திடும், அது உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும். எப்பொழுதுமே உங்களையே பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா, ஆனால் கஷ்டத்தில் கொஞ்சம் உங்களை மறந்துட்டு பிறரை எப்பவுமே மீ 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 ரிமெம்பர் மீ, கைண்ட்னஸ் மீ, ரெக்கமெண்ட் மீ, மீ 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 ஆண்டவர் பார்த்து மீ மீ அங்கே கொண்டு போக முடியாதுன்னா 2 வருஷம் இழுத்தடிச்சார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாங்க? பிறரை நினைப்பேன்னு சொல்கிறாங்களோ ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களாங்க? உங்களுக்கு இல்லாத போதும் பிறரை நினையுங்கள். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் உங்கள் கூட நடப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பற்றி கனவு வச்சவர் உங்கள் கரையில் சேர்ப்பார். ஆமென். இப்படி சொல்லி முடிச்சிடறேன் செய்தியை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நிழல். Old Testament is a shadow and a type of Christ. So ஜோசப் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரி, மோசே பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரி. பழைய ஏற்பாட்டில் எல்லாமே கிறிஸ்துவை தான் காட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஜோசப் சிறை கைதிகளோடு எண்ணப்பட்டவராயிருந்தார். இயேசுவும் கள்ளர்களுக்கு நடுவில் மீறப்பட்டவர்களோடு எண்ணப்பட்டவராயிருந்தார்.
ஜோசப் ரெண்டு பிரிசனர்ஸ், 2 பேரோடு கூட இருந்தார். ஒருவன் தண்டிக்கப்பட்டான், ஒருவன் விடுவிக்கப்பட்டான். இயேசுவும் 2 கள்ளர்களோடு சிலுவையில் அறையப்பட்டான். ஒருவர் விடுதலை கண்டான், ஒருவன் தன் குற்றத்தில் மடிந்து போனான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஜோசப் பானபாத்திரக்காரன் கிட்ட என்னை நினைவு கூறு, நீ போகும்போது என்னை நினைச்சுக்கோன்னு சொன்னாரு. பானபாத்திரக்காரன் ஜோசப்பை மறந்து போனார். ஆமேன். கள்ளன் இயேசுவை பார்த்து சிலுவையில் என்னை நினைவு கூறுன்னு கேட்டாரு. கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை. கரங்களை உயர்த்தும் போது வார்த்தை முடிக்கிறேன். உங்களை யார் மறந்தாலும், எந்த பானபாத்திரக்காரன் மறந்தாலும், எந்த மனுஷன் மறந்தாலும், எந்த சொந்தங்கள் மறந்தாலும், உன்னை அழைத்தவரும் கனவு தந்தவரும் உன்னை மறக்கவே மாட்டார். உன் சிறையின் குழியில் உன்னை சந்திக்க வருவார், உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஜோசப் உங்களை கூப்பிடும் போது ஆமென் சொல்லுங்க. ஜோசப், சீக்கிரம் உன் கனவின் கரையில நிற்ப. அதற்கு காரணம் உன்னை நினைக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் மறவாமல் நினைக்கிறவர். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம். He will never forget you and he will never forget to keep the word that he has given you. அருமை சகோதரனே சகோதரி, உனக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்ற யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். even in the prison, ஆமென், ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் அவனுக்கு கொடுத்து அவனுடைய நம்பிக்கை சிதறாமல் நின்றதுனால, ஹோப் டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் அப்பாயின்மெண்ட்டை தந்து கர்த்தரை சேவிக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார். பக்கத்தில் 3 பேரை தட்டி சொல்லுங்க, சீக்கிரம் என் கனவின் கரையில் நானும் என் குடும்பமும் நிற்பேன். கையை போய் சொல்லுங்க, சீக்கிரம் நான் என் கனவின் கரையில நிற்பேன். கையை நல்லா தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லி எழுந்து நிற்போமா? மறவாமல் நினைத்தீரையா. தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கையை உயர்த்தி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நல்லாண்டவரை, இந்த காலை வேளைக்கு நன்றி. உபத்திரவம் தான் குணங்களை உருவாக்குகிறது. குணங்கள் நம்பிக்கையை தருகிறது. நம்பிக்கையில சிதறாம இருக்கும்போது எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றி இருக்கீங்களே, அதனால நாங்கள் நம்பிக்கையில நிலைப்போம். நம்பிக்கையோடு சேவை செய்கிறவர்களுக்கு நல்ல அப்பாயின்மெண்ட்ஸ், கரைக்கு சேரும் சந்திப்புகளையும் ஏற்படுத்தி நடத்துகிற உங்க தெய்வீக திட்டங்களுக்கு நன்றி. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்ட எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Evening service at 6:15. Thank you. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.